தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெற்றுருச்சு. ஆனால் தேர்தல் முடிவு வந்துட்டு முக்கியமான நபர்கள்லாம் வந்து பேசணும்ல. அந்த முக்கியமான நபர்கள் யார்? ஆர்எஸ்எஸ்ஸு, பாஜக, இந்து மக்கள் கட்சி, சொம்பு சம்பத்து, இவங்கெல்லாம் கருத்து தெரிவிக்கணும்ல. அப்படி ஆளாளுக்கு ஒரு புறம் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இதில் நம்ம சொம்பு சம்பத் இருக்கார்ல, அவர் ஸ்பெஷல். அவர் மண்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக்காக இருக்கும், காட்டுறோம் பாருங்கள். அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். என்ன எப்படி தாவேக்காவோட வெற்றியை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மண்டையை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் என்ன கருத்து சொல்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து உள்வாங்கிக்கணும். அதுக்கு நம்ம பதில் பேச போகிறோம், சரிங்களா? அதனால் அவர் பேசுகிறத மட்டும் கவனிங்க. அவர் மண்டையை, அதுவும் சைடில் 2 கோடு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கவே கூடாது. பார்ப்போம். திரு ஜோசப் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது, மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. நோட் த பாயிண்ட். திரு ஜோசப் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போதே ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்பல இந்த சங்கிகள்கிட்ட எப்போவுமே இதுதான் பிரச்சனை. சங்கிகள் தான் விஜயை ஜோசப் விஜயனே அடையாளப்படுத்தினாங்க. நம்ம எச்சக்கல ராஜா தான் அதை பண்ணாப்புல. அதுவே அதை ஒரு பாசிட்டிவாகவே இன்றைக்கி விஜய் மாற்றிக்கிட்டு அதை தன் வெற்றிக்கும் பயன்படுத்திக்கிட்டார். கிறிஸ்தவர்களோட சிறுபான்மையினரோட வாக்குகளை பெற அது ஒரு யுக்தியாகவே விஜய் பயன்படுத்திக்கிட்டார். அது வேறு விஷயம், அது விடுங்க. ஆனால் இப்போ நம்ம சொம்பு சம்பத் வந்து ஆரம்பிக்கும் போது ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்லையா, ஆரம்பிக்கிறதே அப்படி தான். ஆனால் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்களேன். இந்த நேரத்திலே ஜோசப் விஜய் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், குறிப்பாக தஞ்சாவூர், அவர் பேர் என்ன, விஜய் சரவணன் நினைக்கிறேன், அவர் வந்து தண்ணி போட்டு ஆடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் பட்டாக்கத்தியில கேக் வெட்டுறாரு. இன்னொரு பகுதியில் தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் நேரடியாக இவர்கள் மீது கவனம் கொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது. நோட் த பாயிண்ட். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரும் அவன் மண்டையை பார்க்காதீங்க, சொம்பு சம்பத்தோட மண்டையை. அது பார்த்தா ஜோக்காக தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்கிற மேட்ரு நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் 3 கோடு, இப்படி சைடில் ஒரு ரூட்டு, இப்படி ஒரு சைடில் ஒரு ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேஷம் கட்டிக்கிட்டு வந்திருக்காப்புல சொம்பு சம்பத்து. அதை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, இந்த மாதிரி ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து ஒரு இடத்துல கட்சி நிர்வாகி போக்சோ வழக்கு வாங்கியிருக்காரு, இன்னொரு இடத்துல பட்டாக்கத்தில் கேக் வெட்டுறாரு, இன்னொரு இடத்துல சரக்கு போட்டு ஆடிட்டுருக்காரு. இதெல்லாம் நியாயமாக ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஆனால் இது கேட்குறதுக்கான யோகியதை சொம்பு சம்பத்துக்கு இருக்கான்னு பாருங்களேன். இந்த சங்கி பயல்களோட பட்டியல் எடுத்தால் நம்ம விஜய் கட்சியினருக்கோ நிர்வாகிக்கோ எம்எல்ஏக்களுக்கோ நம்ம ஆதரவு தெரிவிக்கல, அது தப்பு தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களை நம்ம தனியாகவே வெளுத்துருக்கணும். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு, அது தவறு. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை சொல்கிறவன் எனக்கு எந்த யோகியதை இருக்குன்னு தானே நம்ம பார்க்கணும். இவனுங்களோட யோகியதை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்ல. இவனுங்களோட யோகியதையை பட்டியல் போட்டோம்னா இங்கே ஒரு ப்ரெஸ்ஸே நம்ம தனியாக நடத்தணும். நோட்டு புத்தகம்லாம் பத்தாது, வருஷ கணக்காக நம்ம பட்டியல் போடணும். அப்பேற்பட்ட யோகியதையும் லட்சணமும் கொண்ட சங்கிகள் தான் இவனுங்க. இவனுங்க வந்து இங்கே வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து பாடம் நடத்துகிற அளவுக்கு, அது என்ன தான் இன்றைக்கி துளிர் விட்ட புது கட்சியாக இருந்தால் கூட அதுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு எந்த யோகியதும் இந்த சங்கி பயல்களுக்கு கிடையாது. இப்போ இது கூட பிரச்சனை கிடையாது, நாம் சொல்ல வந்தது இது கூட கிடையாது. என்னென்னா, ஜோசப் விஜய்னு ஆரம்பித்த இந்த சங்கி பைய முருகர் அருளால் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதில் என்னப்பா இருக்குது? ஜோசப் விஜயாக இருந்தானே, ஜோசப்பாக இருந்தானே, அப்துல் காதராக இருந்தானே, யாராக இருந்தானே, முருகர் அருள் எல்லாருக்கும் தானே கிடைக்கும். யார் வேணான்னா கிடைக்கட்டும், தாராளமாக எல்லாருக்கும் அருளை வள்ளி வாரி கொடுக்கட்டும், எந்த கடவுளாக இருந்தாலும் செய்யட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இவனுங்களோட நோக்கம் என்ன? இவனுங்களோட நிலைப்பாடே அதான். நீ மதம் மாறி இருந்த அப்படின்னா முன்னாடி நீ ஏதோ ஒரு சாதிக்குள்ளே இங்கே இருந்திருப்ப, சாதி கொடுமை அனுபவிக்கிற சாதிக்குள்ளே நீ இருந்திருப்ப, அதனால் நீ மதம் மாறி இருப்ப அப்படின்னு நீங்கள் பொதுவாக நீங்கள் சில இடங்களில் கவனிச்சிங்கன்னா தெரியும். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும், இஸ்லாமியர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்களை வந்து இன்னமும் ஒரு 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 பட்டியல் பிரிவு மக்களை அதாவது அவங்கள ரொம்ப டீஃபால்ட்டாக ஒடுக்கப்பட்ட மக்களாகவே அணுகிற ஒரு நிலையாக தான், அவங்கக்கிட்டேயும் தீட்டையும் தீண்டாமையும் கடைப்பிடிக்கிற ஒரு மனோபாவம் வந்து இங்கே பொது சமூகத்துக்கு இருக்கிறத பல பேர் கவனிச்சிருக்க வாய்ப்புண்டு. அப்படி நீ ஜோசப் விஜய்னு அறிமுகப்படுத்துறது நியாயமாக இருந்தால் அது அவரோட அடையாளமாக இருக்கலாம், அது அவர் ஏற்றுட்டு இருக்கலாம், அப்படியே விட்டுருக்கணும். ஜோசப் விஜய்க்கு முருகர் அருளால் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஏன் சொல்கிற? ஏன் அவர் இயேசு கிறிஸ்துவோட அருளால் கிடைக்கக்கூடாதா?
அப்படி அவர் ஜோசப் விஜய்ன்னு நீயும் சொல்லிக்கிற, அவரும் ஒத்துக்கிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்சது இயேசு கிறிஸ்துவோட அருள் தானே. அப்போ இங்கே 30 முக்கோடி அதாவது பல 30 லட்சத்துக்கும் அதிகமான கடவுள்களை கொண்ட இந்த இந்து மதத்தால், இந்து மத கடவுள்களால் எல்லா பிரான்ச்சுக்கும் டிவிஷனுக்கும் தனித்தனி கடவுள்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் வந்து ஒரு துறையை கவனிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தனிநபரையும் கவனிக்கிற அளவுக்கு இந்து மதத்தில் கடவுள்கள் இருக்காங்க. அப்போ அவங்களால முடியாதது ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து கை கொடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். நீயே அவரை ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துகிற, எச்சக்கல ராஜா ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துகிறா, சங்கி கும்பல் எல்லாரும் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துகிறா. ஆனால் அருள் மட்டும் எப்படி முருகர் கொடுப்பாரு? அப்போ முருகருக்கு பார்ஷியாலிட்டி இருக்கா? ஏன் எல்லாரும் உனக்கு அழகு குத்துறோம், வேல் குத்துறோம், காவடி தூக்குறோம், அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க. எச்சக்கல ராஜா கும்பல் பண்ணாது, சங்கிப்பைய கும்பல் வந்து பார்ப்பன கும்பல் பண்ணாது, நம்ம எளிய மக்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் காட்டாத கருணையை நீ எப்படி சரி அதே கேட்போம். எல்முருகன் வேலை தூக்கிட்டு போனாரா இல்லையா? வேல் வெற்றிவேல்னார்ல. இந்த யாரைவன் சீமானு கேட்டி ராகவங்கிட்ட போய் கடப்பாரை வாங்கிட்டு வந்தால, பார்ப்பன கடப்பாரையை தூக்கினால, அவனும் வேலை தூக்கின திட்டு பையன் தானே, குடிகார பையன் தானே. இன்னும் நிறைய வார்த்தை வருது, சீமானை சொன்னால் நமக்கு டெம்ப் அதிகமாகுது. அப்படி தானே இதே முருகர் வந்து பார்ப்பன கடப்பாரையை தூக்கின சீமானுக்கு ஏன் அருள் புரியல, வாக்கு கொடுக்கல, வரம் கொடுக்கல? ஏன் எல்முருகனுக்கு கொடுக்கல? எல்முருகனையே தோக்கடிச்சிட்டாரு. மந்திரி பதவியை விட்டுட்டு வந்தார் எல்முருகன், அவரையே தோக்கடிச்சிட்டாரு. ராஜினாமா பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்னும். பட் ஆனாலும் அந்த மந்திரி பதவியோடு இருந்துக்கிட்டே இங்கே வந்து நின்னார்ல எம்எல்ஏக்கு, அவருக்கு ஏன் துணை நிற்கல? பாஜகவுக்கு ஏன் துணை நிற்கல? ஏன் ஜோசப் விஜய்க்கு முருகர் வந்து ஆசி கொடுக்கணும்? நியாயமா இல்லையா கேள்வி? சங்கி பயல்களே, நியாயமா இல்லையா? சொம்பு சம்பத், சொம்பு தூக்கி, நியாயமா இல்லையா? அப்போது ஜோசப் விஜய் ஜெயிச்சிட்டார்னா அதுக்கு காரணம் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தால், நீ அவரை அந்த அடையாளப்படுத்துறது உண்மையாக இருந்தால் அதுக்கு காரணம் இயேசு. எப்படி? அப்போ அவரை நீ வலுக்கட்டாயமாக அவரை எதிர்க்கும் போது ஜோசப் விஜய்னோ, அவருக்கு புகழை கொடுக்கும்போது இந்து மதம் கூட கிடையாது முருகன், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்குல்ல. அப்போ அவருக்கு நல்லது நடந்ததோ, அவர் வெற்றி அடைஞ்சதோ, அவருக்கான வெற்றியோ புகழோ இங்கே இந்து மதத்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏன் நீ சொல்லிக்கிட்டே இருக்க? மறுபடியும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டார்ல தன்னை ஓப்பனாக, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான். அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் சொல்கிறார்ல, நம்ம வெற்றி பெற போடுறது ஜேவி அப்படின்னு. அவர் ஜேவி அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ஒன்று யாரா அது ஜேவி அப்படின்னு தான் நினச்சேன். நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, அந்தளவுக்கு தான் நமக்கு அறிவு, நம்ம என்ன பண்ணுறது. அப்புறம் தான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சு. அப்போது அவங்க அதை நீ ஜோசப் விஜயா குற்றம் சாட்டின, விஜயும் அதை ப்ரௌடாக ஏற்றுக்கிட்டாப்புல, அந்த கட்சியும் அதை ப்ரௌடாக ஏற்றுக்குச்சு, அவங்களுக்கு வாக்களித்த மக்களும் அதை கன்சிடர் பண்ணல, அவரை ஜோசப் விஜயாவே ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கே வந்தாங்க இங்கே 30 முக்கோடி தேவர்களும்? இதில் எப்படி அவங்களுக்கு குற்றம் சாட்டும் போது ஜோசப் விஜயினும் வெற்றியை புகழை அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அது வந்து எப்படி முருகப்பெருமானோட அருளாக மாறும்? மண்டையா, நம்ம அர்ஜுன் சம்பத்துக்கு சொட்ட மண்டையாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணல, அந்த மண்டைக்குள்ளே ஒரு ரோடு போட்டு வச்சுருக்காங்களா, அது ஜோக்காக இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி பாடி ஷேமிங்கில் நமக்கு விருப்பம் இல்லை. சரி, இப்போ வாங்க, இதையெல்லாம் இவங்க கெடுத்துடக்கூடாது. ஏற்கனவே உங்கள் தொண்டர்கள் நீங்கள் நடத்தின பல நிகழ்ச்சிகள்லையும் மேலே ஏறி குதித்து ஆக்சிடென்ட் ஆகி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் ஏற்பட்டது. அதனால இந்த தண்ணி போட்டார்ன எம்எல்ஏ, இந்த பட்டாக்கத்தில் கேக் வெட்டின எம்எல்ஏ, அதே மாதிரி இந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்க, இவங்க மேலெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. நிறைய நல்ல எம்எல்ஏக்கள் விஜய் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏவாக வந்திருக்காங்க, நல்லா படித்தவங்க எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் ஆதரிங்க. இந்த மாதிரி ஒழுங்கீனங்கள் மீது களையெடுக்கும் நடவடிக்கையை திரு விஜய் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கும். களை எடுக்கணுமா? கொய்யால களை எடுக்கணும்னா இந்தியா ஃபுல்லாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இல்லாமலாம் களை எடுக்கணும். களை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா இவனுங்களுக்கு அதெல்லாம் சொல்ல யோகியதை இருக்கா? முதல்ல களை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா இங்கே இந்து மக்கள் கட்சி, சந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பொந்து முன்னணின்னு எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது. இந்தியா முழுக்க இவனுங்களை களை எடுத்துருக்கணும். இவனுக்கு வந்து களை எடுக்கிறத பற்றி பேசுகிறானுங்க. அதுவும் இதெல்லாம் கட்சி நிர்வாகம் கவனிக்கணும், களை எடுக்கணும். அதோட அதில் சில நல்ல வேட்பாளர்களும் ஜெயிச்சிருக்காங்க, அதை நாங்கள் பாராட்டுறோம். அது ஒரு ஜோக்குங்க.
ராயபுரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வென்று விட்டார், எளிய மனிதர்களை வெற்றி பெற வச்சு விட்டார் விஜய். கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட எளிய மனிதர்கள் அவங்க கட்சியில். ஆட்சி அதிகாரம் வாய்ப்பு கிடைத்த பிறகும் கூட எளிய மனிதர்களாக எத்தனை பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில்? எம்எல்ஏக்கு கொடுக்குற சம்பளத்தை அந்த கட்சிக்கிட்ட கொடுத்துட்டு கட்சிக்கிட்டேருந்து வெறும் 13,000மோ 16,000மோ தான் அவங்க கட்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கு. இன்னமும் அந்த கட்சியோட எம்எல்ஏ குடிசை வீட்டில் தான் இருக்கார். இன்னமும் அந்த எம்எல்ஏவோட மனைவி 100 நாள் வேலைக்கு தான் போயிட்டுருக்கார். அப்படியான எம்எல்ஏக்கள் எல்லாம், எளிமையான எம்எல்ஏக்கள் எல்லாம் இடதுசாரிகள் கிட்ட இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னமும் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கங்கள்லாம் அப்படி தான் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்கிறாங்க, வழக்கு வாங்குறாங்க, போராடுறாங்க, அடி வாங்குறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. இதில் விஜய் வந்து சொம்பு தூக்குறானா பார்த்துங்களேன். விஜய் ஆட்டோ ஓட்டுநர் ஜெயிக்க வச்சிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ராயபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத ஒரு புருடா கதைங்கிறேன். அதை பற்றின உண்மையெல்லாம் இப்போ தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட சொந்தமாக ஆட்டோ இல்லை அப்படிங்கிறத அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கார். சொந்தமாக இல்லைன்னா என்னப்பா, அவர் வந்து வாடகைக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. சொந்தமாக ஆட்டோ தான் அவர்கிட்ட இல்லை. அதுக்கு பதில் இன்னோவா கிறிஸ்டா க்ரூசரோ என்னமோ சம்திங், நமக்கு பேர் கரெக்டாக தெரியல, இன்னோவா கார், கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு கொண்ட இன்னோவா கார் அவர்கிட்ட இருக்குது. அவர் அஃபிடவிட்டில் லீகலாக காட்டின சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 30 லட்சத்தை தாண்டினது. இவர் சாதாரண ஆட்டோ ஓட்டுநரா தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரு. ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட ஒரு ஆட்டோ கூட சொந்தமா இல்ல அப்படிங்கிறது தான் சரி. அவர் வாடகைக்கு எடுத்து ஓட்டுவாரு அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட சொந்தமா இனோவா காரே வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி அவர் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுவாரு? வேட்புமனு தாக்கல் செஞ்சப்போ அவரோட சொத்து விவரங்களை சமர்ப்பிச்சிருந்தாரு. அது இப்போ வெளியாகி இருக்கு. அதுல அவருக்கு இனோவா கார், மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட, எளிய மனிதர்கிட்ட, ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட எப்படி 30 லட்ச ரூபா சொத்து இருக்கும்? சரிப்பா, உழைச்சி பெரிய ஆளை வந்துட்டார், நிறைய சம்பாதிச்சிட்டார், 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னும் 4 ஆட்டோவை வாங்கி விட்டுட்டு வாடகை விடுங்கன்னு யோசிப்பார். இல்லை அந்த தொழிலை முன்னேற்ற ஏதான்னு யோசிப்பார். இனோவா கார் வாங்கி சொகுசாக இப்போ சொத்து மதிப்பை ஏற்றணும் நான் நினைப்பார் அவர். அதுவும் கார்லேயே ஒரு உழைப்பாளி இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்படியே கார் தேவைக்கு ஏழைகள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற வாதம் வச்சா கூட இன்னோவா கார் அவர் வாங்குவார். ஒரு சாதாரண கார் வாங்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஒரு உழைப்பாளிக்கு பணத்தின் அருமை தெரியும். அதுவும் ஆட்டோ ஓட்டுநர் 100க்கும் 50க்கும் எவ்வளவு உழைச்சி கஷ்டப்பட்டு நாயா பேயா அல்லாடி அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி வீண் பண்ண மாட்டாங்க. அப்போது அவர் அஃபிடவிட்டில் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குன்னு காட்டிகிட்டு இருக்கிற அந்த நபர் வெறும் ரஜினி மாதிரி வெறும் அந்த ஆட்டோக்காரர் கோட்டை போட்டு ஆட்டோவில் நின்று போஸ் கொடுத்த வெறும் ஃபோட்டோ ஷூட் நபர் தான் அவர். எப்படி விஜய் திரை கவர்ச்சியை இது பண்ணாங்களோ அதே போல் ஷூட்டிங்காலேயே வந்த நபர்கள் தான் அத்தனை வேட்பாளர்களும். விஜய் பொம்மையை நிற்க வச்சு கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறான். விஜய் மாதிரி ஆட்களுக்கு மேக்கப் போட்டு கூட போய் பிரச்சாரம் பண்ணுறான். என்னென்னமோ வித்தை காட்டினாங்க இந்த தேர்தலில். இப்படி இந்த எளிய பின்புலம் அது இதுன்னெலாம் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இயக்கங்களுக்கும் அம்பேத்கரை பெரியார் இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் தான் பொருந்துமே ஒழிய விஜய் கட்சியினருக்கு பொருந்தாது. எல்லா கட்சியிலையும் ஏதோ அடையாளத்துக்கு 1-2 உழைச்சவன், நீண்ட காலமாக இருக்குவன், கட்சியில் ஓடா தேஞ்சுவேன் அப்படின்னு அடையாளத்துக்கு 1-2 கொடுப்பாங்க. ஆனால் அது அந்த கட்சியோட ஒட்டுமொத்த எண்ணமோ நோக்கமோ கிடையாது. அப்படியானது கிடையாது அந்த கட்சி. அப்படியா உங்களுக்கு எளிமையின் காரணமாக ஒரு கட்சியை விரும்பணும் அப்படின்னா நீங்கள் இடதுசாரிகள் கிட்ட வரணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்ட வரணும். தேர்தல் அல்லாத பெரியாரிய மே 17 இயக்கம் மாதிரியான பெரியாரிய இயக்கங்கள்கிட்ட நீங்கள் போகணும். ஐயா வைகோவே சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னா மே 17 இயக்கத்துக்கிட்ட போங்கன்னு. அப்படி ஒரு சொல்லணும். ஒரு தலைவருக்கு அந்த எண்ணம் வரணும்ல. அர்ஜுன் சம்பத் வந்து ஜோசப் விஜய்ங்கிறாரு, முருகர் அருள்னு சொல்கிறாரு. சொம்பு சம்பத்து திடீர்னு களை எடுக்கணுங்கிறாரு. திடீர்னு நல்ல மனுஷங்களும் அந்த கட்சியில் இருக்காங்கிறாரு. கொய்யால துண்டு எல்லா பக்கமும் விரிக்கிறியா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. முதல்ல மண்டையை கழுவிட்டு வந்து பேசுனி அப்படின்னு தான் நமக்கு அந்த மண்டையை பார்த்தா தோணுது. இப்போ அடுத்து பார்ப்போம். நாங்கள் என்ன நடக்கணும், இந்த குடும்ப அரசியல் முடிவுக்கு வரணும், வாரிசு அரசியல் முடிவுக்கு வரணும்னு நினைச்சோமோ அதை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதனால தாவேகா வந்து அந்த நல்ல நிறைய படிச்சவங்க வந்திருக்காங்க. நல்ல சமூக சேவை எண்ணம், குறிப்பாக எங்க கோயம்புத்தூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பத், அதே மாதிரி அங்கே விக்னேஷ், இவங்கெல்லாம் நல்ல பசங்க. அதாவது வாரிசு அரசியலை ஒழிச்சிட்டு தாவேகா வந்துருச்சான். இது பெரிய ஜோக்கு, அது வேறு விஷயம். அப்புறம் ஆதவ அர்ஜுனா ஏன் அந்த கட்சியில் இருக்கார்? ஆதவ அர்ஜுனா யார்? இன்றைக்கி தாவேகாவில் முக்காவாசி பேர் பெரும்பாலும் இருக்கிறது வந்து வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க. அவங்கெல்லாம் வாரிசு கிடையாதா? இப்போ இன்றைக்கி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டால் அவங்க வாரிசு கிடையாது, அப்படி தானே? சீமான் சொன்னானே, அவர் காளிமுத்து, இவன் வந்து வாரிசு அரசியல் கிடையாது.
அப்போது கயல்விழி வாரிசு அரசியல்னு சொன்னால் அது அவங்க வேறு. அவர் அதிமுகவில் இருந்தார். அவர் காளிமுத்து, அவங்க மாமனார் பெரிய ஆள். அவர் அமைச்சராக இருந்ததுனால அவங்க வசதியாக இருந்தாங்களாம். அமைச்சராக இருந்தால் எப்படா சொத்து வரும் அப்படின்னு பேசினா அது தனியாக போகும். சரி, அந்த மாதிரி காளிமுத்தோட மகள் கயல்விழி அப்படிங்கிறது வாரிசு அரசியலில் வராதான். ஏன்னா அவங்க வந்து சீமானுக்கு மனைவி ஆகிட்டாங்களாம். அதனால் வாரிசு அரசியல் வராது. சீமானுக்கு மனைவி ஆகிட்டு சீமான் கட்சியில் தொடர்றதுனால அது வாரிசு அரசியல் இல்லை. அதுபோல் திமுக அதிமுகலேருந்து பிச்சுக்கிட்டு போய் இங்கே வாய்ப்பு கிடைக்கல, ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, வேலை பார்க்கல, குற்றச்சாட்டை வந்து பிச்சுக்கிட்டு போனவெல்லாம் தாவேக்காவில் சேர்ந்துட்டா அது வாரிசு அரசியல் கிடையாது. காங்கிரஸோட கூட்டணி வச்சு இனிமேல் தேர்தலை சந்திப்போன்னு சொல்கிற தாவேக்கா 5 தலைமுறைக்கு மேலே வாரிசு அரசியலை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸோட கூட்டணி வச்சா அது வாரிசு அரசியல் கிடையாது. நோக்கம் என்னன்னு தெளிவாக நம்ம சொம்ப சம்பத் சொல்கிறாப்புல, எங்களுக்கு திமுக தோக்கடிச்சிட்டோம், அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிறது. இந்த புள்ளியில் தான் இந்த சங்கிகள் இணைவாங்க. திமுகவை இங்கே அப்புறப்படுத்திட்டோம், திமுகவை தோக்கடிச்சிட்டோம், சனாதனத்துக்கு எதிரான வெளிப்படையான தேர்தல் அரசியல் இயக்கமாக அடையாளமாக திமுக இருந்துச்சு. அதை வீழ்த்திட்டா வந்து சங்கிகளுக்கு அப்படியே என்ஜாய்மெண்ட்டு சும்மா குழுன்னு இருக்கும். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கூட்டத்தை, அதாவது திமுகவை விடவும் வலுவான எதிரியாக தமிழக வெற்றி கழகத்தை அர்ஜுன் சம்பத் கும்பல், ராஜா கும்பல், RSS கும்பல், பாஜக கும்பல் எதிரியாக கருதும்போது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும். அந்த இடத்துக்கு நீங்கள் நகரணும். யார் உங்களை பாராட்டணும், யார் உங்களை தீவிரமாக எதிர்க்கணும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் முடிவு பண்ணணும். விஜய் கொஞ்சமாவது நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அரசியலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல, ரைட்டு. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் அரசியலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல, ரைட்டு. தேர்தல் வந்து பிரச்சாரம் போகும்போதும் அதுக்கான பக்குவத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணல, ரைட்டு. இதெல்லாம் இல்லாமையே உங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. இனியாவது பொறுப்போடு நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள். யார் உங்களுக்கு நண்பனாக இருக்கணும், யார் உங்களுக்கு எதிரியாக இருக்கணும், யார் உங்களை புகழணும், யார் உங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறத கிளியராக டிக்ளேர் பண்ணுங்கள், டிசைட் பண்ணுங்கள், முடிவு பண்ணுங்கள். அதுதான் உங்களை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும். இல்லைன்னா அண்ணன் வன்னியரசு சொன்னது போல் திடீர்னு புயல் அடித்து நல்லா இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகும். அதை எதிர்பார்க்க முடியாத விபத்து, அதை தவிர்க்க முடியாது, அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வந்த மிக மோசமான மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடக்கூடிய புயலாக வரலாற்றில் தமிழக வெற்றி கழகம் பதிவாயிடக்கூடாது. மக்களின் நம்பிக்கையை கெடுத்துடாதீங்க. மக்களுக்காக மக்கள் ஆதரவு சக்தியாகவும் மக்கள் விரோத சங்கி கும்பலை எதிர் சக்தியாகவும் நிலைநிறுத்திக்கிட்டு பயணிங்க. நன்றி.